ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஏற்கனவே ஒன் டைமென்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாம் நம்ம பேசிட்டோம். அடுத்தது பேச போகிறது டூ டைமென்ஷனில் ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் பேசணும். அதுக்கப்புறமா வந்து ரிவர் ரெயின்மேன் ப்ராப்ளம் பற்றி பேசணும். ரிவர் கிராசிங் ப்ராப்ளம், ரெயின்மேன் ப்ராப்ளம், இது ரெண்டும் நம்ம கற்றுக்கலாமா? ஓகே. ரிவர் கிராசிங் ப்ராப்ளம், ரெயின்மேன் ப்ராப்ளம். முதல்ல ரெயின்மேன் கற்றுக் கொடுத்துறேன். ரெயின்மேன் ப்ராப்ளம் இன்னைக்கு டேப்ல எடுக்கல, சிஸ்டம் வந்தாச்சு. எவ்வளோ நாள் ஆசை, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் ரெயின்மேன் ப்ராப்ளம். ரைட். ரெயினஸ் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரியும், மழை வந்து ரெயினஸ் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கு. ஸோ ரெயினோட ஆக்சுவல் ஸ்பீடு உனக்கு அப்படியே ஃபீல் ஆகும். யோசிச்சு பாருங்க, நடு ரோட்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ நின்றுட்டு இருக்க, உனக்கு ரெயினோட ஆக்சுவல் ஸ்பீடை நீ ஃபீல் பண்ணுவ. ஆமா சார். இதே நீங்க நடந்து போகும் பொழுது அந்த ரெயினோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓடும் பொழுது ரெயினோட ஸ்பீடு இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சைக்கிள்ல போகும்போது, வண்டியில போகும்போது அந்த ரெயின் உங்களை அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் அப்படின்னா மேனை பொறுத்து ரெயினோட ஸ்பீடு மாறும். அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ மேன் வந்து ஈஸ்ட் நோக்கி போறாருன்னு வச்சுக்கலாமா? இது ஸ்பீட் ஆஃப் மேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி எழுதணும்னு. விஆர்எம் வெக்டார் எழுதணும் அப்படின்னா விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அப்ப ரெயின் வெக்டார் மைனஸ் மேன் வெக்டார். பிசிக்ஸோட பியூட்டி என்ன தெரியுமா? எப்பவுமே வந்து அந்த மைனஸ் இருந்தா சைனை மாத்தி தான் சம் போடணும். மைனஸ் இருந்தா சைனை மாத்தி சம் போடணும். அப்போ இங்க பிளஸ் விஎம் எங்க இருக்கு பாருங்க, ரைட் சைட்ல இருக்கு. அது மைனஸ் விஎம்னா டைரக்ஷன் நீங்க மாத்தணும், டைரக்ஷனை மாத்தணும். இந்த பக்கம் மைனஸ் விஎம்னு மாத்திக்கணும். அவர் ஆக்சுவலா ஈஸ்ட் தான் போறாரு, ஆனா இங்க மைனஸ் விஎம்ஆ இருக்கிறதுனால ப்ராப்ளம் சால்விங்ல அந்த டைரக்ஷன்ல நீங்க போடக்கூடாது. ஆக்சுவலா அந்த பர்சன் வந்து இந்த பக்கமா நடந்து போறாரு. எனக்கு என்ன தெரியணும்னா ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் தெரியணும். ரெயினோட ஸ்பீடு மேனை பொறுத்து எப்படி மாறுது. இப்போ யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மழை பெய்யுதுன்னா நீங்க போய் நில்லுங்க, ஒரு ஸ்பீடா இருக்கும். ஓடுங்க, வேற ஒரு ஸ்பீடா இருக்கும். சைக்கிள்ல போங்க, வேற ஒரு ஸ்பீடா இருக்கும். அப்போ உன்னோட ஸ்பீடை பொறுத்து தான் ரெயினோட ஸ்பீடு மாறுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன், ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். நீ பாருங்க, அப்படி இதான் ரிசல்டன்டோட டைரக்ஷன். ரிசல்டன்ட் டைரக்ஷன் இதுதான் விஆர்எம், ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இது பார்த்தோன்னே தெரியுதா? 90 டிகிரி. 90 டிகிரினா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்துருக்கேன்னா, அப்போ இங்கே விஆர்எம் வேணும்னா, மேக்னிடியூட் வேணும்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். சரிதானா? விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். எப்பவுமே ஆங்கிள் எங்க இருந்து எடுக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்ல இருந்து எடுக்கணும். tan phi. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க இப்ப கொடை பிடிச்சிக்கிட்டு மழையில நடந்து போறீங்க, கொடை பிடிச்சிட்டு மழையில நடந்து போறீங்க. உன்னை அறியாமலேயே அந்த கொடை வந்து உங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்லைட்டா இன்க்ளைன் பண்ணுவீங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வருவீங்க. ஏன்னா அந்த மழை தண்ணி வந்து உங்களோட முகத்துல படும், பார்த்துருப்பீங்க. அப்ப எவ்வளவு ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணா, எவ்வளோ ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணா அந்த ரெயின் உங்க மேல படாது. அதுதான் tan phi. tan phi ஃபார்முலா என்னங்க சார்? எப்ப ரெயின்மேன் வந்தாலும் tan phi தான். tan phi வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது விஎம், ஏன்னா இது விஎம், அப்ப இது விஎம். tan phi வேணும்னா மேன் பை ரெயின். இந்த ரெண்டு தான் இங்க முக்கியமான ஃபார்ம். ஒன்னு ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இன்னொன்னு எவ்வளவு ஆங்கிள் அம்பர்லாவை நீங்க ஹோல்ட் பண்ணணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு ஆங்கிள் அம்பர்லாவை நீங்க ஹோல்ட் பண்ணணும். அப்ப இனிமேல் ரெயின்மேன் ப்ராப்ளம் தான் என்ன சார் பண்ணணும்? ஸ்பீட் ஆஃப் ரெயின் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். அதாவது ரெயினோட ஸ்பீடு எப்பவுமே டவுன்ல தான் இருக்கும். ரெயின் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட், மேல இருந்து கீழே இருக்கும். ஒரே நிமிஷம்.
ரெயினோட ஸ்பீடு எப்பவுமே டவுன்வர்ட். இப்போ மேன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போறாரு. மேன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போன கான்செப்ட்ல வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போனார். இந்த கான்செப்ட்ல இப்படி போறாரு. இது ஸ்பீட் ஆஃப் மேன். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போறாரு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு விஆர்எம் தான் வேணும். விஆர்எம் வெக்டார் வேணும்னா ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார் மைனஸ் மேன் வெக்டார். அப்ப மேன் வெக்டாரோட டைரக்ஷனை நீங்க மாத்தணும். மேன் வெக்டாரோட டைரக்ஷன் மாத்திட்டீங்களா? அப்ப ரிசல்ட் நீங்க இருக்குமா? இதான விஆர்எம். அப்ப விஆர்எம் வேணும்னா இது 90 டிகிரியா இருக்கிறதுனால ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர்னு கத்துக்கணும். அங்கிருந்து ஆங்கிள் tan phi எப்பவுமே ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் தான் எடுக்கணும். அப்ப tan phi வேணும்னா இங்க பாருங்க. அப்ப இதான் வெர்டிகல். tan phi வேணும்னா மேன் பை ரெயின். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப கொடை எந்த ஆங்கிள் பிடிக்கணும்? இந்த ஆங்கிள் தான் கொடை பிடிக்கணும். ஸோ மழை பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது மழை அப்படி இருக்காது. நேரா தான் உனக்கு ஃபால் ஆகுற மாதிரி தெரியும். அதே நீ நடந்து போ, லேசா ஸ்லாண்டிங்கா இருக்கும். உங்களோட கொடையை வந்து உங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க நீட்டு வரும். அப்ப மேல நார்த்து, இது வெஸ்ட். கேள்வி என்னன்னா எவ்வளவு ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும்? tan phi ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 45 டிகிரி ஒரு ஆன்சர் வருது. அப்போ 45 டிகிரி அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். 45 டிகிரி நார்த் வெஸ்ட் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ ரெயின்மேன்னாலே ரெண்டு விஷயம் தான். விஆர்எம் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர், tan phi விஎம் பை விஆர், tan phi விஎம் பை விஆர். ரைட். இப்போ இது எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ப்ராப்ளமா சொல்லும் பொழுது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம். அது ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே ஸ்டக் ஆகி வந்துருக்கு. எந்த பட்டனுமே சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ரைட். நான் சம் போடவா? எந்த சம்மெல்லாம் 90 டிகிரி வந்தாலும் அதுக்கு உடனே நீங்க ரெயின்மேன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. check control shift escape. ஒரே நிமிஷம். அப்ப ஸ்கிரீன் தெரியாது. செக் பண்ணிக்கோ. ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? பத்ரியில இருந்து ஷாலினி வரைக்கும். எஸ் சார். ரைட். சொன்னால தெரியுங்களா? வாங்கல. ரெயினோட ஸ்பீடு ஆக்சுவலா 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரெயினோட ஸ்பீடு ஆக்சுவலா 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இங்க பாருங்க. ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட் 3 மீட்டர் பெர் செகண்ட். மேன் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி போறார். ஈஸ்ட். மேனோட ஸ்பீடு 4 மீட்டர் பெர் செகண்ட். கேள்வி என்னன்னா எந்த ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல ஹோல்ட் பண்ணணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் என்னவா இருக்கும். எப்பெல்லாம் ரெயின்மேன் சம் வருதோ, எப்பெல்லாம் 90 டிகிரி சம் வருதோ, என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வேணும். இப்போ ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார் மைனஸ் மேன் வெக்டார். மேனோட டைரக்ஷனை நீங்க மாற்றணும். இப்போ மேனோட டைரக்ஷன் மைனஸ் விஎம். இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா? அவர் எந்த பக்கம் நடந்து போறாரோ மேல நார்த் போட்டுக்கோ. இது அப்ப அவர் நார்த் ஈஸ்ட்ல தான் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எந்த பக்கம் நடந்து போறீங்களோ உங்க அம்பர்லாவை உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க.
நீங்க எல்லாரும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போறீங்க, இப்ப நார்த் ஈஸ்ட். டுவர்ட்ஸ் வெஸ்ட் போறீங்க, நார்த் வெஸ்ட். நீங்க எந்த பக்கமா நடந்து போறீங்களோ அங்கதான் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். சரிங்க சார், மைனஸ் விஎம் இங்க போட்டேன். இங்க பாருங்க, டைரக்ஷன் இந்த இடம் 5, இந்த இடம் விஆர்எம். விஆர்எம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். விஆர் ஸ்கொயர், விஆர் வந்து 3, 9, விஎம் 16, அதனால 5 மீட்டர் பர் செகண்ட். யோசிச்சு பாரு, நீ தனியா நடந்து போகும்போது 4 தான், ரெயின் தனியா இருக்கும்போது 3 தான். அப்ப ஒன்னால அந்த ரெயினோட ஸ்பீடு மாறுது பாருங்க, ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அப்ப ஒன்னால 5. அம்பர்லாவை எங்க ஹோல்ட் பண்ணணும்? இந்த ஆங்கிள் 5னா இந்த ஆங்கிள் 5ன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, அம்பர்லாவை இந்த டைரக்ஷன்ல ஹோல்ட் பண்ணணும், நார்த்து ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும். சரி, ஆங்கிள் சொல்லவே இல்லையே. tan 5. tan எப்பவுமே ரெயின்மேன்ல மட்டும் tan 5 வேணும்னா மேன் பை ரெயின், ரிவர்ல அப்படியே மாறும். tan 5 வேணும்னா மேன் பை ரெயின், மேன் பை ரெயின். இங்க பாருங்க tan 5 வேணும்னா மேன் பை ரெயின், மேன் 4, ரெயின் 3. இது என்னடா ஆங்கிள், எப்படி கண்டுபிடிக்கிறது? டேனோட 4/3 எப்படி கண்டுபிடிச்சா? நம்ம ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, இந்த இடம் வழக்கம் போல 37 டிகிரி, சாரி இந்த இடம் 37 டிகிரி, இந்த இடம் 53 டிகிரி, 3, 4, 5. என்ன ஆங்கிள் பை tan 5? tan 53 சார், 53 டிகிரி. அப்போ அம்பர்லாவை 53 டிகிரி நீங்க ஹோல்ட் பண்ணணும், நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும். அப்ப அம்பர்லாவை 53 டிகிரியில ஹோல்ட் பண்ணணும், நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும். அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி 5 மீட்டர் பெர் செகண்ட் கத்துக்கணும். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கத்துக்கணும். பை இப்படிதான் பண்ணணும். இங்க டைரக்ஷன் மாத்துறதுனாலதான் உங்களால நார்த் ஈஸ்ட்னு சரியா சொல்ல முடியுது. நீ ட்ரெயின்டா இருந்தா செம்ம படிச்சிருக்கும் போதே கண்டுபிடிச்சிருவீங்க. எ பர்சன் மூவ்ஸ் ஃப்ரம் வெஸ்ட், அம்பர்லா எங்கடா ஹோல்ட் பண்ணுவேன்? நார்த் வெஸ்ட். எ பர்சன் மூவ்ஸ் ஈஸ்ட், அம்பர்லா எங்கப்பா ஹோல்ட் பண்ணுவேன்? நார்த் ஈஸ்ட். எப்பவுமே இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் வெஸ்ட்ல தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட், வெர்டிகலி டவுன்வர்ட்னா டுவர்ட்ஸ் சவுத், நார்த் மேல. அப்ப ரெயின் வந்து மேல இருந்து கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க. பர்சனை ஈஸ்ட் டு வெஸ்டோ, வெஸ்ட் டு ஈஸ்டோ போட்டுருவாங்க. நான் உனக்கு சொல்ற ஐடியா என்னன்னா, அவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் தான் நீங்க அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். அவர் ஈஸ்ட் போறாருன்னா நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் போறாருன்னா நார்த் வெஸ்ட். அதை சொல்றதுக்காக தான் இந்த மைனஸ் எல்லாம் மாத்தி போட்டு உட்காந்துருந்தோம். ரைட்டா? பா ஒரு சம்ப பக்கத்துல ஒரு ரஃப் பேப்பர் வைங்க. பா ஸ்பீட் ஆஃப் ரெயின் 8 மீட்டர் per second. Speed of man 6 meter per second. Find the speed of rain with respect to man. எவ்வளவு ஆங்கிள், எந்த டைரக்ஷன்ல அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும்? டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுப்பா. விஆர்எம் 10 சார். சூப்பரா சொன்னேன். விஆர்எம் 10 மீட்டர் per second. ஆங்கிள் ஆங்கிள் வந்து 3/4 சார். tan 3/4. tan 5 equal to 3/4. ஆமா சார், அது வந்து 37 டிகிரி. அவ்வளவுதான். 37 டிகிரி எந்த டைரக்ஷன்? சார் நார்த் வெஸ்ட் சார். நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப அழகா சொன்னடா. நார்த் வெஸ்ட். உங்களால உணர முடியுதா இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணிட்டு? இங்க பாருங்க, பாருங்க. விஎம் ஆக்சுவலா அவர் வெஸ்ட்டுக்கு போறாரு. ஆன்சர் பார்த்தது நார்த் வெஸ்ட்னு முடிவு பண்ணிருங்க. இருந்தாலும் சம் போறதுக்காக மைனஸ் விஎம். இங்க 6 மீட்டர் per second. அப்போ இங்கதான் ரிசல்டன்ட் டைரக்ஷன் இருக்கு. இந்த ஆங்கிள் 5. அப்ப அம்பர்லாவை எங்க ஹோல்ட் பண்ணணும்னா, இங்க பாருங்க, இது 5னா இந்த இடமும் 5 தான். இங்கதான் அம்பர்லாவை அழகா ஹோல்ட் பண்ணணும். மழையில நனையாம இருக்கணும்னா நீங்க இப்படிதான் ஹோல்ட் பண்ணணும். ரைட் ரைட். அம்பர்லா ஹோல்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப விஆர்எம் வேணும்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். 8 64, 6 36, 100, 10.
இப்போ விஆர்எம் 10 அங்கேருந்து டான் 5 இப்போ ரெயின் மேனை பொறுத்த வரைக்கும் மேன் பை ரெயின், மேன் பை ரெயின் மறந்துடாத. ரிவர் கிராசிங் அப்படியே மாறும். மேன் 6, ரெயின் 8, அதனால 3/4, 3/4 37 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். 37 டிகிரி நார்த் வெஸ்ட் பாருங்க, இங்க நார்த் இருக்கு, இங்க வெஸ்ட் இருக்கு. அவர் அம்பர்லாவை நார்த் வெஸ்ட்ல தான் ஹோல்ட் பண்றாரு. கத்துக்கிட்டீங்களா? ஸோ எப்பெல்லாம் 90 டிகிரி சம் வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அப்படியே அவங்க மாடல் போயிடுமா? வாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கேன் எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். சரி பரவாயில்ல, நான் குரூப்ல கொஷின் போட்டு சொல்லி தரேன். இப்ப அப்புறமா சரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பேர்ட் வித் ட்ரெயின் சொன்னோம். ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ட்ரெயின் மாடுல்ல எல்லாம் குரூப் பாருங்க. டேப்னா அப்படியே ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். சரி, நீங்க ரெக்கார்ட் பண்ணணுமேன்றதுக்காக இதுக்கு வந்தேன். அது என்னையே வேலை பார்த்து உட்காந்துருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ மறுபடியுமே உங்க குரூப்ல ஃபுல் பிடிஎஃப் போட்டிருக்கேன், அந்த ப்ராப்ளம் பிடிஎஃப். அதுல நான் சொல்ற ப்ராப்ளம் எல்லாமே இந்த கான்செப்ட், இந்த ரெயின் மேனோட தான், 90 டிகிரியோட தான். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். சம் நம்பர் சம் நம்பர் வந்து 290. சம் நம்பர் 290 இருந்தா பாரு, இல்லைன்னா நான் டேட்டா சொல்லித்தரேன், நீ அப்புறமா போயிட்டு கூட சம்ம பார்த்துக்கோ. சம் நம்பர் 290. ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 3 மீட்டர் per second. If man is running with the same speed, ஆனா எந்த பக்கம் போறாருன்னு சொல்லல, நம்ம ஈஸ்டர்ன் போட்டுக்கலாமா? A man is running same speed 3 meter per second. கேட்கறது என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் வேற டைரக்ஷன் கேட்கல, எதுவுமே கேட்கல. ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கேட்குறேன். சரி, நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோமா? இப்போ ஈஸ்ட் போறாருன்னு வச்சுக்கலாமா? அப்போ வெஸ்ட்டுக்கா மாற்றி நீங்கள் சம்ம போடணும். -Vm. இதான் ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இந்த ஆங்கிள் 5. அப்போ அம்பர்லாவை அவர் எங்கே ஹோல்ட் பண்ணணும்னா நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா அவர் ஈஸ்ட் நோக்கி தான் போறாருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா கொஷின்ல கொடுக்கல, நானா சொல்றேன். அப்ப விஆர்எம் உங்களுக்கு தெரியுமா? 90 டிகிரியில 2 நம்பர் சேமா இருந்தா ஆன்சர் √2 டைம்ஸ் ஆஃப் அந்த நம்பர். ஆங்கிள் என்னோ 90 டிகிரியில 2 நம்பர் சேமா இருந்தா 3 இருந்தா 3√2, 5 இருந்தா 5√2, 7 இருந்தா 7√2. எப்படி சார்? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 + 9 18, 9 × 2 3√2. உங்களுக்கு தெரியுமா? எப்பெல்லாம் 90 டிகிரி பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் 3√2. அப்போ 3√2 √2க்கு 1.41 சொல்லிட்டாங்க. 3 1 3 முன்னாங்க 12க்கு 2 மீதி 1 4.23 எங்கே இருக்கோ அது ஆன்சர். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3ல 4.2 இருக்குன்னு பாருங்க. அதான் ஷேர் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தேன், அது போக மாட்டேங்குது அந்த இடத்துல. கிளியரா கத்துக்கிட்டீங்களா?
எல்லாரும் ஒரு பக்கம் மொபைல்ல அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. ரைட், சரி பார்த்துக்கோ. ஆன்சர் கிளியர் தானே எல்லாருக்குமே? 4.2 மீட்டர் per second. இது சம் நம்பர் 290. ஆலன்ல இருக்கிற எல்லா சம்மே இப்போ நான் போட்டு காட்டுறேன். ஸோ நம்பர் பார்த்துக்கோ, முடிஞ்சா பேப்பர் பாரு, இல்லைனா டேட்டா நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோ. சம் நம்பர் 291. A man is walking on a road. Velocity 5 km/h. A man is walking on a road 5 km/h. இங்கேயும் அவங்க தெளிவா ஈஸ்டா வெஸ்டான்னு சொல்லல. Suddenly start raining vertically downward with the speed of 10 km/h. ரைட்டா? The relative velocity of rain with respect to man கேட்குறாங்க. இங்கேயும் விஆர்எம் கேட்குறாங்க, அவ்வளோதான் கேட்குறாங்க. டைரக்ஷன் கேட்கல, எந்த பக்கம் போறான்னு கேட்கல. ஆனால் நம்ம ஒரு சம் எடுத்தா எல்லாத்தையும் கற்றுக்கணும்ல. ஏற்கனவே வந்துட்டு பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ சார் இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? வழக்கம் போல அவர் ஈஸ்ட் போறாருன்னு நானா சொல்றேன். கொஸ்டின்ல சொல்லல, நானா சொல்றேன். இந்த இடம் மைனஸ் விஎம், இந்த பக்கம் மைனஸ் விஎம், அவ்வளவுதான். ஒரே அப்ப டைரக்ஷன் பாருங்க, இந்த இடம் தான் விஆர்எம். விஆர்எம் இந்த ஆங்கிள் தான் 5. அப்ப அம்பர்லாவை நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ண போறீங்க. அம்பர்லாவை நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ண போறீங்க. ரைட், ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட். விஆர்எம் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. 25 into 5 எழுதலாமா? பாருங்க இப்படி எழுதலாமா? சால்வ் பண்ணீங்க. 5 root 5 செக் பண்ணிக்கோ. ரைட்டா? அது 125 25 into 5 5 root 5. அப்ப ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து 5 root 5 தேவைன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஆங்கிள் என்னவா இருக்கும்னா tan 5 வேணும்னா மேன் பை ரெயின். மேனோடது 5, ரெயினோடது 10. அப்ப 5 equal to tan inverse of 1/2. அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நல்லா இருந்துச்சா? சம் நம்பர் 291 பேப்பர் எடுத்து பார்த்துக்கோ. சம் நம்பர் புது பேப்பர்ல, இப்போ நான் அனுப்பிச்ச பேப்பர்ல 291 கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த கிளாஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன். சரி, அடுத்த சம் 292 போங்க. சரி, நல்லா கிளாஸ் போயிட்டு இருக்கு, நேரம் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படியே வாங்க, 292 போங்க. டேட்டா நான் தரேன், நீங்க சம்ம மட்டும் போடுங்க. 292. The rain's fall is vertically downward. The rain's fall is vertically downward. எழுதுங்க பா. Velocity 20. Velocity 20 meter per second. Rain is falling vertically downward. Velocity 20 meter per second. Bike is going 30 meter per second. Towards அவங்க எதுவுமே சொல்லல, பைக் தான் மேனு. 30 மீட்டர் பெர் செகண்ட். 30 மீட்டர் பெர் செகண்ட். திரும்பவும் சொல்றேன், இந்த கொஸ்டின்லயும் எந்த பக்கமா போறாங்கன்னு சொல்லலையா? என்ன ஆங்கிள் கொடை பிடிக்கணும், அது அவ்வளவுதான். 5 தான் கேட்கறாங்க. நம்ம எல்லாம் போட்டுருவோமா? வழக்கம் போல மைனஸ் விஎம். ஏன் சார் மைனஸா மாத்தி மாத்தி போடுறீங்க? விஆர்எம் வெக்டார் எனக்கு வேணும். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார், மேன் வெக்டார். இங்க ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார் மைனஸ் மேன் வெக்டார். அதனாலதான் இந்த மைனஸ் இருக்கிறதுனால மாத்தி போடணும். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். 30 ஸ்கொயர் 900, 20 ஸ்கொயர் 400, ரூட் ஆஃப் 1300. இது பெருசா ஒன்றும் சால்வ் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். சொல்லிட்டா? 40 into 40 போட்டா 1600 வரும். 30 into 30 போட்டா 900 வரும். அது 40க்கும் 30க்கும் நடுவில் ஏதோ ஒரு நம்பர்.
ஆப்ஷன் இப்படி இருந்தா தேடி கண்டுபிடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. 5 எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, tan 5 man by rain. man 30, rain 20. அதனால 5 equal to tan inverse of 3/2. என்ன ஆப்ஷன் பா? ஆப்ஷன் 2 கையில வச்சிருக்கீங்களா? ஆப்ஷன் 2. சம் நம்பர் 292. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கோ. ஒரு பக்கம் ப்ராப்ளம் பார்த்துட்டு வா. அடுத்த கிளாஸ்ல இருந்து நானே காமிக்கிறேன். இப்போ என்னால் அங்கே போக முடியல, போன டைம் ஆகிடும், இருக்கிற டைம் போயிடும். அதனால தான் டேட்டா கொடுத்து சம் போட சொல்கிறேன். ரைட்டா? அடுத்தது ஒரு நிமிஷம். ரைட், அடுத்தது பேர்ட் ஃப்ளைங் பார்த்துருவோமா? நான் ஒரு சம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சம் போடுங்க. சம் நம்பர் 286. 286 எடு எல்லாரும். 286. நான் 286 பண்ணுறேன், நீங்கள் 287 பண்ணுங்க. எப்பெல்லாம் 90 டிகிரி சம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் ரெயின்மேனை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சார் ரெயின்மேன் தான் எப்போ பார்த்தாலும் இருக்குமா? ரெயின்மேனுக்கு பதிலாக பேர்டு, ட்ரெயின், காரு, ட்ரெயின். ஆனால் 90 டிகிரி கிராஸ் ஆகணும். புரியுதா? 90 டிகிரி இருந்தாதான் இந்த சம் ஃபுல்லா 90 டிகிரி சம். ரெயின்மேன் மாடல் தான் 90 டிகிரி சம். பாருங்களேன், a bird is flying towards south. சவுத்னா கீழே, ஒரு பறவை towards south. a bird is flying towards south. bird, speed of bird எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 40 km/h போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் பறக்கும். அது train moving with velocity. train moving with velocity towards west. train ஓடது 40 km/h. what is the velocity of கவனி, இந்த லாஸ்ட் லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ புத்திசாலியா இல்லையான்னு முடிவு பண்றது இந்த கடைசி லைன் தான். what is the velocity of bird with respect to train? பாருங்க பாருங்க பாருங்க. அப்படின்னா அவங்க விபிடி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஏன் சார் விடிபி போட்டா என்ன ஆகும்? மாறிடும், எல்லாமே மாறிடும். லாஸ்ட் லைன் படிங்க எல்லாரும். குரூப்ல 286, 287 ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். 286ல லாஸ்ட் லைன் படிங்க. what is the velocity of bird? what is the velocity of bird with respect to observer in the train? ட்ரெயின்ல இருக்கிறவரு பேர்டை பாக்குறாரு, அவருக்கு பேர்டோட ஸ்பீடு வேணும். அப்ப ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின்னா இது எப்படிப்பா எழுதணும்? நேரா சொல்லுங்க. இது எப்படி எழுதணும் சார்? அதுக்கு ஒரு ரிசல்டன்ட் வரீங்க. அதுலடா விபி வெக்டார் எப்படி எழுதணும் சார்? ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் + 40. அதுல வெக்டார்ல சொல்லு. அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. விபி வெக்டார் மைனஸ் விடி வெக்டார். தெரியுதா? இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட்ல இருக்கு செகண்ட் ஒன்னு. இப்ப யாரோட டைரக்ஷனை மாத்தி நான் சம்ம போடணும்? பேசு. யாரோட டைரக்ஷனை மாத்தி சம்ம போடணும்? நான் தானே. பேசு. ட்ரெயினோட டைரக்ஷன். பேர்ட்ஸ். டேய், மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற டைரக்ஷன் மாத்தணும்னு சொன்னேனா? எஸ் சார். அப்போ மைனஸ் விடி இந்த பக்கம் இருக்கா? அப்ப இதான ரிசல்டன்ட் டைரக்ஷன். இதான் ரிசல்டன்ட் டைரக்ஷன். எஸ். அப்ப இது ஒரு 40, இது ஒரு 40. ரெண்டு நம்பர் சேம் நம்பரா இருந்தா ஆன்சர் என்ன? 40√2. 40√2 ஆன்சர் வந்துருச்சு. ரெயின்மேனுக்கு மட்டும்தான் மேல பார்க்கணும்.
ரெயின் மட்டும்தான் மேல, மழையில மட்டும்தான் மேல கொடை பிடிப்பீங்க. மற்றபடி இந்த மாதிரி சமயம் எல்லாத்துக்குமே ஈஸ்ட், சவுத்து, விபிடி, சவுத் ஈஸ்ட். ஆப்ஷன் செக் பண்ணு. என்ன ஆப்ஷன்? 40√2. ஆக்சுவலா இங்க என்ன டைரக்ஷன்? ரிசல்டன்ட் டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். ஆப்ஷன் 2வா பாருங்க. அப்ப யாரோட டைரக்ஷனை மாத்தணும்? பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷனை மாத்தணும். சப்போஸ் நீங்க மாத்தாம போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் இங்க வந்திருக்கும், சவுத் வெஸ்டா போயிருக்கும். ஆப்ஷன் 3 இருக்கு பாரு, தப்பு. எப்பெல்லாம் 90 டிகிரி சம் வருதோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, விபிடி. அப்ப விபி மைனஸ் விடி, மைனஸ் விடி. அந்த விடியோட டைரக்ஷனை மாத்துங்க. மாத்திட்டு ரிசல்டன்டோட டைரக்ஷன் தான் ஃபைனல் ஆன்சரு. அப்ப அவரோட கண்ணுக்கு சவுத் ஈஸ்ட்ல 40√2ல போற மாதிரி தெரியும். ஏய், ஈஸியா ஏமாந்துருவீங்க. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளவு மக்கு பையன், உங்களுக்கே நல்லா தெரியும். இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மக்கு இல்ல, அதுக்கு மேல இருக்கிற பெரிய மக்கு நான் தான். இப்ப நான் கத்துக்கிட்டேன், அதனால உங்களுக்கு நான் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கத்துக்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். கத்துக்கிறது கஷ்டம் இல்ல, அந்த நுணுக்கத்தை கத்துக்கணும். இப்ப நீங்க அவசரமா மாத்தாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே டைரக்ஷன் மாறணும் பாரு. சவுத் ஈஸ்டுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் மாறுது. ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. 4 மார்க் அநியாயமா போச்சு. கவனம் எங்க இருக்கணும்ன்றத முக்கியமா பாத்துக்கணும். 287 உங்களோட சம்ம. நான் வெயிட் பண்றேன். 287 டேட்டா கொடுத்துறேன், கவனி எல்லாரும். A bird is flying with speed north direction. நம்பால் மேல் நோக்கி பறக்கிறான், நார்த் டைரக்ஷன். இது ஸ்பீட் ஆஃப் பேர்டு 40 km/h. A train is moving with the speed of 30 km/h west direction. லாஸ்ட் லைன் யாராவது பதில் சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் எழுதிடுறேன். A passenger sitting in the train. ஆமா, பேசஞ்சர் வந்து ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்காரு. will see the bird. வர வர அழகா எழுதுனால சூப்பர். அடுத்தது எவ்வளவு வெலாசிட்டி? மூவிங் வித் வெலாசிட்டி. சதீஷ் வர ஸ்டைலா எழுத ஆரம்பிச்சிட்டான். வெரி நெக்ஸ்ட் பாருங்க. A passenger sitting in the train will see the bird moving with velocity. யாராவது சொல்லுங்க, இது ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயினா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பேர்டா? Speed of bird with respect to train. இந்திரன் ஏன் ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின்? சார் ஃபர்ஸ்ட் பேர்ட் அப்புறம் ட்ரெயின் வருது சார். இந்த கதை தான் இங்க ஆகாது, ஒழுங்கா பார்த்து. சுபாயாம ஃபர்ஸ்ட் பேர்டு செகண்ட் ட்ரெயினா? அது இல்ல, அந்த லைனை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாருங்க. பதில் சொல்லுங்க பா. சார் சொல்டா ஜிஷ்ணு சொல்லு. சார் அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல இருந்து அந்த பேர்டை பாக்குறாரு சார். சோ அந்த பேர்டோட வெலாசிட்டி இந்த பேசஞ்சருக்கு தான் தெரியும் சார். ரைட், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண. இந்திரன் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த கதெல்லாம் சொல்லக்கூடாது. கால் விழுதா? எஸ் சார். அவன் எப்படி சொன்னான் பாரு. பேசஞ்சர் சிட்டிங் இன் த ட்ரெயின். ட்ரெயின்ல பேசஞ்சர் உட்காந்துருக்காரு சார். அவரு பேர்டை பாக்குறாரு. அப்ப பேர்டோட வெலாசிட்டி வேணும். யாரை பொறுத்து? பேசஞ்சர். ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சரை பொறுத்து. அப்ப இந்த கொஸ்டின் யாரு? அப்ப ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வெக்டார் மைனஸ் ட்ரெயின் வெக்டாரா? யாரோட டைரக்ஷன் மாத்தணும்? ட்ரெயினோட டைரக்ஷன். அப்ப ட்ரெயினோட டைரக்ஷன் மாத்தணும் மைனஸ் பிடியா? டைரக்ஷன் எங்க இருக்கு? இந்த டைரக்ஷனா? ஆன்சர் சொல்லுங்க பா. ஆன்சர் சொல்லு. 40 ஆங்கிள் சொல்லு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? டைரக்ஷன் சொல்லுங்க. சாரி 40 30 சாரி. அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி 50 சார். 40 ஸ்கொயர் + 30 ஸ்கொயர். பை எப்பலாம் 4 3 பாக்குறீங்களோ 5, 40 30 பாக்குறீங்களோ 50. அப்ப ஆன்சர் 50. டைரக்ஷன்
நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட். ஏன்னா ட்ரெயினோட டைரக்ஷனை நீங்க மாத்தணும். அப்படியே மாத்துனீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து அது ஈஸ்ட்டுக்கு போயிடும். ஏற்கனவே பேர்டு எங்க போறாரு? நார்த் பக்கம் போறாரு. ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் 50 நார்த் ஈஸ்ட்னு சூப்பராக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? எஸ் சார். ஒரே நிமிஷம். இப்போ 286 287 290 291 292 இந்த ரெயின் சம் எல்லாத்தையுமே போட்டேன். அடுத்தது ரிவர் கிராசிங் பேசணும். ரிவர் கிராசிங் முன்னாடி ரிவர் ஃப்ளோ சம் சொல்லி கொடுத்தேன். ஒரு நாள் ஒரு வீடியோ அமைச்சு பாருங்க. ரெயின்மேன் அவ்வளோதான். கற்றுக்கோங்க. ரெயின்மேன் சம்மும் 90 டிகிரி சம்மும் ஒன்று. புரிஞ்சிச்சா? ரெயின்மேன் ப்ராப்ளமும் இல்லை ரெண்டு. இப்போ பதில் சொல்லுங்க. ட்ரெயின் வந்து டுவர்ட் சவுத் போகுது. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டுவர்ட் சவுத். ஸ்பீட் ஆஃப் கார் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கேட்குறேன். டைரக்ஷன் சொல்லு. நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டா? ஸ்பீட் ஆஃப் கார் வெக்டார் மைனஸ் ட்ரெயின் வெக்டார். ட்ரெயினோட டைரக்ஷன் நீங்கள் மாற்றணும். நார்த்து ஈஸ்ட்டு. பிரமாதமாக சொல்லிட்டீங்க, கலக்கிட்டீங்க. இதே கொஷினை ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் சொல்லுங்க. நார்த் வெஸ்ட் சார். ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் சவுத் வெஸ்ட். ட்ரெயின் வந்து விடி, இது விசி. ட்ரெயின் ஆக்சுவலாக சவுத்து தானே போகுது. இன்ஜின் என்ன பண்ணி வச்சிருக்க? விசி தானே மாறுது. சாரி சார். விசி மாறுதுன்னா வெஸ்ட்டுக்கு போகுதா? அப்போ மாற்றி போட்ட மைனஸ் விசின்னா சவுத் வெஸ்ட். இப்போ கொஷினை நீங்கள் உணரணும். யாரை பொறுத்து யாரை கேட்குறாங்க? கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கேட்குறாங்களா, ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அடுத்து வாங்க, இப்போ பதில் சொல்லுங்க. இது பாரு, நான் தான் ஃபிசிக்ஸ் வாத்தியார்ல. ஆமாம் சார். ஸ்பீட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வாத்தியார் வெரி சோம்பேறி. 1 மீட்டர் per செகண்ட். கெமிஸ்ட்ரி வாத்தியார் துருதுருன்னு தான் இருப்பார் எப்பயுமே. ஸ்பீட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வாத்தியார் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. இது ஸ்பீட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வாத்தியார். அவர் கொஞ்சம் வேகமாக செயல்படுவார், அதனால 3 மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கெமிஸ்ட்ரி. டைரக்ஷன் சொல்லு. டைரக்ஷன் சொல்லு. நார்த் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட் சார். நார்த் வெஸ்டா நார்த் ஈஸ்டா? நார்த் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட். இந்திரன் எனக்கு முடக்கா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. நார்த் ஈஸ்ட் சார். நீ ஏன் நார்த் வெஸ்ட் சொன்ன? நான் வித் ரெஸ்பெக்ட் டு கெமிஸ்ட்ரின்னு கேட்டிருக்கேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வெக்டார் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வெக்டார். விசி டைரக்ஷன் மாற்றினீங்கன்னா மைனஸ் விசி. இந்த ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. ரிசல்டன் டைரக்ஷனு நார்த் ஈஸ்ட்னு கற்றுக்கணும். மேக்னிடியூடு 1² 3². அப்போ 10√10 ஆன்சர். 3 பாயிண்ட் ஆன்சர். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இந்த டைரக்ஷனை கொஞ்சம் நல்லா புரிய வச்சுருங்க. வாங்க இங்கே வாங்க. ஸ்பீட் ஆஃப் பாட்டனி 10 மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் ஆஃப் ஜுவாலஜி 5 மீட்டர் per செகண்ட். டைரக்ஷன் ஆஃப் ஜுவாலஜி ஈஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் பாட்னி சவுத்து. கேட்க போகிறது ஸ்பீட் ஆஃப் ஜுவாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு பாட்னி வேணும். ரிசல்டன் வேணும், ஆங்கிள் வேண்டாம், டைரக்ஷன் வேணும். நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டா? பாருங்களா, நீங்க இன்னும் ஸ்மார்ட்னா ரெண்டாவது யார் இருக்கான்னு பாருங்க. பாட்னி. அவனை தூக்கி அப்படியே மேல கடாசுங்க. நார்த்து ஈஸ்ட், அவ்வளவுதான் ஆன்சர். நார்த் ஈஸ்ட். இதை பார்த்துட்டாலே ரொம்ப க்ளோஸா போயிடலாம் ஆன்சர் இருக்கு. 2 ஆப்ஷனை காலி பண்ணிடலாம். ஆன்சர் ரூட் ஆஃப் 5√5 சார். அவ்வளவுதான், 5√5. கத்துக்கிட்டீங்களா? எனக்கு இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை உங்களுக்கு டைரக்ஷனை புரிய வைக்கிறது. இப்போ ஸ்பீட் ஆஃப் தமிழ் வாத்தியார் இந்த பக்கம், ஸ்பீட் ஆஃப் இங்கிலீஷ் வாத்தியார் இந்த பக்கம். ஸ்பீட் ஆஃப் தமிழ் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ்
Southwest, sir. சவுத் வெஸ்ட். ஏன்னா செகண்ட்ல இருக்கிறவங்க டைரக்ஷன் மாறுங்க. இது நார்த் சார், அப்ப சவுத்து. இது மாறாது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மாறாது, மாறாது. தெரியுதா? கான்ஸ்டன்ட். ரெயின்மேன்ல இவ்வளோ சம் போட்டிருக்கோம். ரெயின்மேன்னாலே 90 டிகிரி வரும். முக்கியமான விஷயம், ரெயின்மேன்னா தான் அம்பர்லாவை மேலே ஹோல்ட் பண்ணணும். இங்கே வாங்களேன், ஒரே ரெயின்மேன் மட்டும் பார்த்துருவோமா? இங்கே ஸ்பீட் ஆஃப் ரெயின், ஸ்பீட் ஆஃப் ரெயின் 20 மீட்டர் per second towards south. Speed of man 20 வேணாம், 16 மீட்டர் per second. Speed of man 12 மீட்டர் per second towards west. இருந்தாலும் ஈஸ்ட். நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், எனக்கு ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வேண்டாம், மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் தான் வேணும். ஆன்சர்லாம் எனக்கு வேணாம், டைரக்ஷன் மட்டும் வேணும். ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின். சார் அதுவும் சேமா தான் சார் இருக்கு. ஏன் சேம் சார்? ரெயினோட டைரக்ஷனை மாற்றி பார்க்க முடியும். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, அப்படி கேட்க மாட்டாங்க. ரெயினோட டைரக்ஷனை மாற்ற முடியாது, எல்லாம் ஓகே. பட் இங்கே என்ன நடக்கும்னு மட்டும் சொல்லுங்க. நான் தப்பான ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, அதுக்கு நீங்கள் தப்பான கரெக்டான பதில் சொல்லுங்க. என்னையா உளறன்னு கேட்குறீங்களா? ரெயினோட டைரக்ஷன் மாற்ற முடியாதுப்பா. நீ என்ன பண்ணாலும் ரெயின் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட் தான், மாற்றவே முடியாது. நான் கேட்குற கேள்வி தப்பு, அந்த தப்பான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயினோட டைரக்ஷன் வேணும். நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட். அப்படி கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேனு, எனக்கு இதோட வேல்யூ வேணும், 5 வேல்யூ வேணும், டைரக்ஷன் வேணும். இதை போட்டு நீங்கள் கிளம்பலாம். சீக்கிரம். சார் சொல்லுப்பா. சார் ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து 20 மீட்டர் per second. ஆமாம், அழகாக சொன்னேன். 20. டைரக்ஷன் சார் டைரக்ஷன் வந்து tan theta is equal to 3/4 சார். அப்போனா வந்து 37 degrees. 37 டிகிரி. டைரக்ஷன் டைரக்ஷன் வந்து சவுத் ஈஸ்ட். டைரக்ஷன் வந்து சவுத்து ஈஸ்ட். ரொம்ப நல்லா சொன்னேன். கவனி எல்லாரும் கவனி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு சம் கற்றுக் கொடுன்னு வந்தேன், நல்லா கற்றுக் கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்தீங்கன்னா ரிவர் கிராசிங் சூப்பராக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரிவர் கிராசிங் கான்செப்ட் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டைம் பார்த்துட்டு வந்துரு, ரொம்ப நல்லது. இந்த ஏற்கனவே சொன்னதான், இந்த வருஷம் வேறு மாதிரி வேலை செய்ய போகிறோம். 11th நல்லா படிச்சுக்கிட்டே வா. 22 கேள்வி நீட்டு. ஸோ ஜேஇஆர் இருந்தால் டோட்டல் 25ல 12 to 13 கொஷின் வந்து 11th காதில் விழுதா. ஸோ அதனால 11th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th படிக்கிறது ரொம்ப ஈஸி, விளாண்டுக்கிட்டே படிச்சிடலாம். நிஜமாலுமே 10th 12th கஷ்டமே கிடையாது. 9th 11th தான் கொஞ்சம் வேலை செய்யணும். நீங்கள் காம்படிட்டிவ் பார்ட்டில் இருக்கிறதுனால. இல்லைன்னா சும்மா மனப்பாடம் பண்ணி 4 5 மார்க் எழுது, 2 3 மார்க் எழுதுனா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். காணிங்க, ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கேட்குறேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வெக்டார், விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். மைனஸ் விஎம் டைரக்ஷனை மாற்றும். ரெயின்மேனில் மட்டும் இல்லை, வெக்டார்னாலே செகண்டில் இருக்கிறத நீங்கள் டைரக்ஷன் மாற்றணும். ஒரு பேச்சுக்கு பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார்னா கியூவோட டைரக்ஷனை மாற்றி தான் சம் போடணும். வெக்டாரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நீ நிஜமாலுமே பெரிய ஆள் தான். அப்போ 20 மீட்டர் per second. ஏன் சார் 20 மீட்டர் per second? ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் 144, 16 16 256, 400 20. ஆமாம் 20. டைரக்ஷன் இங்கே இருக்கு இல்லையா? ரெயின்மேனில் மட்டும் கீழே சவுத்தை சொல்லக்கூடாது. நீ என்ன கொடையை கீழே பிடிப்ப, தலைக்கு மேலே தானே பிடிப்ப, உன் காலுக்கு கொடை பிடிப்ப.
அப்போ கொடை பிடிக்கிறது இந்த ஆங்கிள் ஃபைனா, அதுக்கு வெர்டிக்கலா இங்க ஒரு ஆங்கிள் போடணும். அப்ப இந்த ஆங்கிள் கொடை பிடிப்பீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேன் எந்த பக்கம் போறாருன்னு பார்த்து அதான் ஆன்சர். வெஸ்ட் பக்கம் போறாரா, வெஸ்ட் முன்னாடி ஒரு நார்த்தை போட்டு முடிஞ்சு போச்சு. 20 மீட்டர்/செகண்ட்ல போறாரு நார்த் வெஸ்ட். எவ்வளவு ஆங்கிள்னா tan 5. tan 5னா மேன் பை ரெயின் 12/16, 6/8, 3/4, 3/4 37 டிகிரி. ஆல்ரெடி நல்லாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? டெஸ்ட் என்னாச்சு தெரியல. இந்த வாரமாவது கண்டிப்பா டெஸ்ட் எழுதுங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபுல்லா படிச்சு வை, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபுல்லா படிச்சு வை. ப்ரொஜெக்டைல 30 கொஸ்டின், ரிலேட்டிவ் வெலாசிட்டி 30 கொஸ்டின் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. நீ எப்ப ரெடினாலும் டெஸ்ட் எழுதலாம். முதல்ல இந்த வாரம் ப்ரொஜெக்டைல் 30 கொஸ்டின் எழுதுங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம். ஆல்மோஸ்ட் டன், முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து ரிவர் கிராசிங். ரிவர்ல சவுத் பேங்க்ல இருந்து நார்த் பேங்க் போக போறீங்க. ஒரே நிமிஷம்.